அவள் நினைத்தது போலவே அடுத்த நாள் அந்த விபரீதமும் அரங்கேறியது. என்று அலுவலகத்துக்கு முரளி இன்னும் வரவில்லையே, ஏன் என்று சிவானி விசாரித்த போதுதான் முரளியை போலீஸ் பிடித்து சென்ற செய்தியை அவள் காதில் ஊதினான் கோகுல். இதை கேட்டதும் கொதித்தாள் சிவானி. அலுவலகத்தில் அவசரமா விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு விரைந்தாள். எதுவுமே அறியாததை போல் வீட்டில் இருந்தார் கோவர்தன். மகள் சிவானியை பார்த்ததும், என்னம்மா ஆபீஸ் நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்க? உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா? ஆபீஸ்னா உனக்கு உசுராச்சே. வீட்டை கூட மறந்து எவ்வளோ மணி நேரமானாலும் ஆபீஸே கதி என்று இருப்பியே, இன்னைக்கு என்ன ஆச்சு? அவரது பேச்சின் ஏளனம் எக்காலமிட்டது. அவரது பேச்சு சிவானிக்கு ஆத்திரம் மூட்டியது. என்னப்பா, ஒரு பெத்த அப்பா செய்யற காரியமா இது? நீங்களா இப்படி? என்னம்மா சொல்ற? என்ன ஆச்சு? ஏன் கோவப்படுற? ஒண்ணுமே தெரியாததை போல் கேட்டார் கோவர்தன். செய்யறதுலையா செஞ்சுபிட்டு ஏன்பா ஒண்ணுமே தெரியாததை போல நடிக்கிறீங்க? என்னம்மா சொல்ற சிவானி? அப்பாவி போல் முகத்தை வைத்து கொண்டார் கோவர்தன். சும்மா நடிக்காதீங்கப்பா. என்ன வேணும்னாலும் செய்யுங்க. சித்திரவதை பண்ணுங்க, தண்டனை கொடுங்க, தாங்கிக்கிறேன். ஆனால் அந்த முரளி என்னப்பா தப்பு செய்தான்? அந்த அப்பாவியை ஏன் தண்டிக்கிறீங்க? அந்த ஏழை குடும்பத்துக்கு ஏன் துன்பத்தை தரீங்க? கோபத்தில் கத்தினாள் சிவானி. இனியும் மகளிடம் மறைத்து பிரயோஜனம் இல்லை என்பது புரிந்து கொண்ட கோவர்தன், ஓ, அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அவன் ஏழன்னு தெரியுதுல்ல, தனக்கேத்த குடிசைய பார்க்க வேண்டியது தானே. உன்னை போல பணக்கார பொண்ணா தான் அவனுக்கு வேணுமோ? துடப்பத்துக்கு பட்டு கொஞ்சம் கேக்குதோ? ஏளனமாக பேசினார் கோவர்தன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களால எப்படி இது முடியுது? கஞ்சிக்கு வழி இல்லாதவன் கூழுக்கு அலையலாம், பொண்ணுக்கு ஆசைப்படக்கூடாது. குடிசையில் ஒண்டி இருக்கலாம், எட்டடுக்கு மாளிகையில் குடியேறணும்னு நினைக்க கூடாது. இதையெல்லாம் நீ முரளிக்கு சொல்லி புரிய வைக்கலையோ? என்ன பொண்ணுமா நீ? இந்த கோவர்தனுக்கு பிறந்த பொண்ணு மாதிரி நடந்து கொள்ள உனக்கு தெரியலையே. எகத்தாளம் செய்தார் கோவர்தன். அப்பா, எதற்கும் ஒரு எல்லை உண்டு. நமக்கு இருக்கிற செல்வாக்கு, பணம், அரசியல் பலம், ஆள் பலத்துக்கு நம்ம யாராலும் என்ன செய்துவிட முடியும் என்ற இருமாப்பு வேண்டாப்பா. நியாயம் தர்மத்தின் முன்னே இதெல்லாம் ஒரு நாளைக்கு சுக்கு நூறாக்கி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும்பா. வேண்டாம்ப்பா, அது நம்ம வம்சத்துக்கே ஆகாதுப்பா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நம்ம வம்சமா? இன்னொரு தர சொல்லு. நம்ம வம்சத்தை தான் நீ குழி தோண்டி புதைச்சிட்டியே. நீயா பேசுற? ஒரே பொண்ணுன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு, அது என் தப்பு தான். கோவர்தன் கண்களில் கனல் தெரிந்தது. அப்பா, உங்க காலில் வேணாலும் விழுறேன், முரளியை விட்டுடுங்க. பாவம், அவன் எனக்காக அவனை தண்டிக்க வேண்டாம். சிவானி கெஞ்சினாள். அப்படின்னா நீ ஒன்னு செய், அவனை மறந்துடுறேன், நான் அவனை விட்டு விடுறேன் நிபந்தனை போட்டார். அது மட்டும் முடியாதுப்பா, பிடிவாதமாக சொன்னாள் சிவானி. அப்ப என்னால முடியாது, முரண்டு பிடித்தார் கோவர்தன். தந்தை மகளுக்கும் இடையே நடக்கும் சண்டையை இந்த தடவையும் தொலைவில் இருந்தபடி ஷமீரா பார்க்க முடிந்ததை தவிர அவளால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. கணவன் முன் வந்து நிற்கவே பயந்தாள். மகள் மீதுள்ள கோபத்தை எங்கே தன் மீது காட்டி விடுவாரோ
என்று நடுக்கம் அவளுக்கு. மகளின் நிலையை நினைத்து அவளால் கண்ணீர் வடிக்கத்தான் முடிந்தது. தந்தையிடம் எவ்வளவோ வாதாடியும் அவர் தனது முடிவில் பிடிவாதமாக இருந்ததால் தனது அறைக்கு திரும்பிய சிவானி கதவை உட்புறமாக பூட்டிக்கொண்டு படுக்கையில் விழுந்து கதறினாள். காவல் நிலையம் வரை வருவதற்கு அவளுக்கு தைரியம் இல்லை. குடும்ப கௌரவம் எங்கே காற்றில் பறந்து விடுமோ என்ற பயம். மகளை பற்றி கொஞ்சமும் வருத்தப்படவில்லை கோவர்த்தன். அவருக்கு அவரது கௌரவம்தான் முக்கியமாக பட்டது. மகளின் துணிச்சலை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் எந்த விபரீத முடிவுக்கும் போக மாட்டாள் என்பதையும் அவர் புரிந்து வைத்திருந்தார். மனைவி ஷமீராவை சுட்டெரிப்பதை போல் பார்த்தார். மகளை வளர்த்த லட்சணம் இதுதானா என்பதை போல் இருந்தது அவரது பார்வை. வீட்டை விட்டு கிளம்பினார். காரை எடுத்துக்கொண்டு எங்கோ பறந்தார். காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் த்ரீலோக். அவனுடைய செல்போன் அலறியது. எடுத்து பார்த்தான். முரளியின் நம்பர் பளிச்சிட்டது. பொத்தனை அழுத்தி ஹலோ என்றான். முரளியின் தங்கை மிருதுலா தான் பேசினாள். அவள் பேச்சில் படபடப்பு தெரிந்தது. மிருதுலா, என்னாச்சு? ஏன் இந்த பதட்டம்? அங்க ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். அண்ணா, முரளியை போலீஸ் பிடிச்சு சென்று விட்டார்கள். என்ன சொல்ற மிருதுலா? முரளிய பிடிச்சிட்டு போயிடுச்சா? என்னவாம்? ஏதாவது தெரியுமா? கேட்டோம். இது பெரிய இடத்து சமாசாரம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களே தவிர வேறு எதுவும் சொல்லல. பயமா இருக்கு அண்ணா. இப்போ அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அவங்களும் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காங்க. எந்த ஸ்டேஷன்? செல்லு என்றாள் மிருதுலா. நீ ஒன்றும் பயப்படாத. அம்மா அப்பாவே பயப்படாம இருக்க சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முரளி வீட்டுல இருப்பான். தைரியமா இருங்க என்று சொல்லி இணைப்பை துண்டித்தான் த்ரீலோக். இது சிவானியின் தந்தை வேலையாக தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டான் த்ரீலோக். அவசரமாக யாருக்கோ போன் போட்டான். எதிர்முனையில் இருந்து அவனுக்கு சாதகமான பதில் வந்திருக்க வேண்டும். த்ரீலோக்கின் முகம் மலர்ந்தது. வீட்டுக்கு வந்து சிறிது நேரம் ஆகியிருக்கும். செல்போன் மணி அழைத்தது. எடுத்து பேசினான். அண்ணே, அண்ணனை விட்டுட்டாங்க. மிருதுலாவின் குரலில் சந்தோஷம் இளைந்தோடியது. இதை கேட்டதும் த்ரீலோக் முகம் மலர்ந்தது. மிருதுலா, நாளைக்கு நான் மதுரைக்கு வருகிறேன். மற்றதை நான் அங்கு வந்து பார்த்து கொள்கிறேன் என்று தைரியம் சொன்னான். சரிங்க அண்ணா என்றாள் மிருதுலா. முரளியை போலீஸ் பிடித்து சென்றதற்கு சிவானியின் காதல் விவகாரம்தான் காரணமாக இருக்கும் என்பதை மிருதுலாவும் புரிந்து கொண்டாள். மறுபடியும் த்ரீலோக் யாருக்கோ போன் போட்டான். தேங்க்யூ சார், ஐ நெவர் ஃபர்கெட் யுவர் ஹெல்ப் என்று மகிழ்ச்சி பொங்க தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டான். என்ன டாக்டர், இதற்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லிக்கிட்டு? தீஸ் ஆர் சிம்பிள் மேட்டர்ஸ். இந்த உதவியை கூட உங்களுக்கு நான் செய்யலனா எப்படி? டோன்ட் வரி, இனி இப்படி நடக்காது. உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் உடனே எனக்கு நீங்க தாராளமா போன் பண்ணலாம். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. மறுமுனையில் இருந்து வந்த வார்த்தைகள் த்ரீலோக்கிற்கு புது தெம்பை கொடுத்தது. அவன் தொடர்பு கொண்டது வேறு யாரிடமோ அல்ல, டிஜிபியிடம்தான் பேசினான். டிஜிபி மகள் ஒரு முறை விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது த்ரீலோக் தான் சிகிச்சை அளித்து அவளை காப்பாற்றினான். அன்று அவனே மருத்துவமனையில் இல்லாமல் போயிருந்ததால் இன்றைக்கு டிஜிபி தனது மகளை உயிரோடு பார்த்திருக்க முடியாது. அன்று த்ரீலோக் செய்த அந்த உதவியை டிஜிபி இன்று வரையில் மறக்கவே இல்லை. அதற்கு கைமாறுதான் இன்று அவர் த்ரீலோக்கிற்கு செய்த உதவி. த்ரீலோக் போன் போட்டு பேசிய மறுகணமே மதுரை செல்லூர் காவல் நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு பேசினார் அவர். அடுத்த நிமிடமே விடுவிக்கப்பட்டான் முரளி.
திடுத்திப்பென்று நீங்கள் போகலாம் என்று போலீசார் தன்னை விடுவித்தது முரளிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கு மட்டுமல்ல, அவனது பெற்றோருக்கும் ஆச்சரியம் பட்டனர். ஏன் பிடித்துட்டு வந்தார்கள், எதற்காக விடுவித்தார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. போலீசார் தன்னை பிடித்து வந்தது முரளிக்கு அவமானமாகிவிட்டது. ஷிவானியின் தந்தை வேலையாதான் இது என்று அவனுக்கு சொல்லிதான் தெரிய வேண்டுமா என்ன? இப்படி ஒரு நாள் நடக்கலாம் என்று அவன் எதிர்பார்த்ததுதான். ஆனால் அது இவ்வளவு சீக்கிரமே அரங்கேறும் என்று அவன் நினைத்து பார்க்கவில்லை. இவ்வளவு நடந்த பிறகும் முரளிக்கு ஷிவானி மீது இருந்த காதல் மட்டும் மாறவில்லை. அவள் மீது அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. தந்தை செய்யும் பாவத்திற்கு மகள் என்ன செய்வாள்? எய்தவன் ஒருவன் இருக்க அம்பை நோவானேன்? தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான் முரளி. வீட்டில் என்றைக்கும் இல்லாத அமைதி நிலவியது. முரளியை பார்க்கவே மிருதுலாவுக்கு பாவமாக இருந்தது. மிருதுலாவிடம் சொன்னது போலவே அடுத்த நாள் மதுரையில் இருந்தான் த்ரீலோக். அவனது வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தது போலவே சுந்தரவதனம் மாப்பா த்ரீலோக் என வரவேற்றார். உன்னை எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறோம் என்றார். கனகவள்ளியும் வரவேற்றாள். நான் வருவது இவர்களுக்கு எப்படி தெரியும்? மிருதுலாவை பார்த்தான் த்ரீலோக். ஏன்பா மிருதுலாவை பார்க்கற? நேற்றே அவள் எல்லா விஷயத்தையும் எங்களிடம் சொல்லிவிட்டாள். இப்படி சுந்தரவதனம் சொன்னதும் த்ரீலோக் பதில் எதுவும் பேசவில்லை. மீண்டும் மிருதுலாவை பார்த்தான். சாரி அண்ணா, எனக்கு வேற வழி தெரியல. கையெடுத்து கும்பிட்டு கண்களை சுருக்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் மிருதுலா. அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை அவளது உதட்டசைவில் இருந்தே புரிந்து கொண்டான் த்ரீலோக். முரளி எங்க? அவனது அறையை காட்டினாள் மிருதுலா. அந்த நேரம் பார்த்து முரளியை அவனது அறையிலிருந்து வெளிப்பட்டான். பழைய கலகலப்பு அவன் முகத்தில் இல்லை. மிகவும் சோர்வாக காணப்பட்டான். மகனை பார்த்து கவலைப்பட்டார் சுந்தரவதனம். நீயே பார்ப்பா, அவன் எப்படி இருக்கான் பாரு என்று த்ரீலோக்கிடம் சொன்னார். தன்னை நோக்கி வந்த முரளியை தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டான் த்ரீலோக். சுந்தரவதனம் பேச ஆரம்பித்தார். நாம் இருக்கிற நிலைக்கு இந்த காதல் எல்லாம் அவசியம்தானா? இப்ப அவமானம் யாருக்கு? நமக்கு தானே. அவங்க பணக்காரங்க, எப்படியும் நடத்துப்பாங்க. பணம் அவங்கள பாதுகாக்கும். நம்ம யார் பாதுகாப்பார்கள்? நமக்கு நாம் தான் பாதுகாப்பு. நம்முடைய ஒழுக்கம்தான் நமக்கு பாதுகாப்பு. வேதனைப்பட்டார். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் ஐயா, நீங்க கவலைப்பட வேண்டாம். சுந்தரவர்தனுக்கு தைரியம் சொன்னான் த்ரீலோக். என்னங்க, த்ரீலோக் இப்பதானே வந்திருக்கு. அது குளிச்சு முடிச்சு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கட்டும், பிறகு சாவகாசமா பேசலாம் என்று கணவனிடம் கூறினாள் கனகவள்ளி. த்ரீலோக், நீ வாயேன், முதல்ல போய் குளி என்றாள் மிருதுலா. நீ ஏன் நிக்கிற? போ, வெந்நீர் போட்டு சோப்பு டவல் எல்லாத்தையும் எடுத்து வை. மகளை விரட்டினாள். த்ரீலோக் எழுந்தான். முரளியுடன் அவனது அறையை நோக்கி நடந்தான். ஏண்டா இன்னும் உம்முன்னு இருக்க? இப்ப என்ன நடந்து போச்சு? காதல்னா இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். நீ என்ன சாதாரண இடத்துலயே கைய வச்சிருக்க? பெரிய இடத்துல இல்ல கை வச்சிருக்க. பிரச்சனைன்னு வந்தா சந்தித்து தான் ஆகணும். முதல்ல தைரியமா இருக்க கத்துக்கோ. முரளியின் தோளில் தட்டி கொடுத்தான் த்ரீலோக். மௌனமாக இருந்தான் முரளி. மிருதுலா தன்னை தேடி வருவதை பார்த்ததும், சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசுவோம் என்று சொல்லிவிட்டு குளியல் அறைக்கு விரைந்தான் த்ரீலோக். அங்கே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருந்தான் மிருதுலா. குளித்து முடித்து உடை மாற்றிக்கொண்டு வந்த த்ரீலோக் டைனிங் டேபிள் முன் வந்து அமர்ந்தான். கூடவே முரளியும் வந்து உட்கார்ந்தான். இருவருக்கும் சிற்றுண்டி பரிமாறினாள் கனகவள்ளி. சாப்பிட்டு முடித்ததும் நடுக்கூடத்தில் வந்து அமர்ந்தான் த்ரீலோக். சில்லென்று வீசிய காற்று இதமாக இருந்தது. கூடத்தில் கவலையோடு அமர்ந்திருந்த சுந்தரவதனத்தை பார்க்கவே த்ரீலோக்கிற்கு வேதனையாக இருந்தது. முரளியின் பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? ஆழ்ந்த யோசனைக்கு பின் ஒரு முடிவுக்கு வந்தான்.
தனது முடிவை சுந்தரவதனத்திடம் சொல்ல அவன் வாய் திறந்தபோது பக்கத்தில் அமர்ந்திருந்த முரளியின் செல்போன் அலறத் தொடங்கியது. எடுத்து பார்த்தான் முரளி. அடுத்த கணமே அவன் முகம் கடுகடுப்பானது. இணைப்பை துண்டித்தான். மறுபடியும் செல்போன் அலறியது. இந்த முறையும் அதைதான் செய்தான் அவன். மறுபடியும் செல்போன் ஒலிக்க ஒவ்வொரு முறையும் செல்போன் இணைப்பை துண்டித்தபடியே இருந்தான் முரளி. இதை கவனித்த த்ரீலோ, முரளி எடுத்துதான் பேச, ஏன் இணைப்பை துண்டிக்கிற என்று கேட்டான். முரளி பேசவில்லை. அவன் முகம் வெறுப்பை கொட்டியது. மறுபடியும் செல்போன் அலறவே த்ரீலோ முரளியின் கையில் இருந்த செல்போனை புடுங்கி பார்த்தான். அதில் சிவானி என்ற பெயர் மின்னியது. அடப்பாவி, இப்படியுமா இருப்ப? செல்போன் இணைப்பை ஒத்தனை அழுத்தினான். ஹலோ என்றான். மறுமுனையில் பெண்ணின் குரல் கேட்டது. அது சிவானிதான் என்று உறுதிப்படுத்தி கொண்டான் த்ரீலோ. முரளி, நான் சிவானி பேசுறேன் என்று அவள் சொல்லும் போதே குரலில் பதற்றம் தெரிந்தது. அப்பாவுக்கு என்று அவள் எதையோ சொல்ல வாயெடுத்த போது அவளது குரல் உடைந்து போனது. அவளுக்கு ஏதோ அவசர உதவி தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டான் த்ரீலோக். இதற்கு மேலும் மௌனம் காப்பது அழகல்ல என்று எண்ணிய த்ரீலோக், ஹலோ, நான் முரளி ஃப்ரெண்ட் த்ரீலோக் பேசுறேன் என்றான். த்ரீலோக்கா என்று சந்தேக குறியோடு கேட்ட சிவானி சற்றென்று நினைவுக்கு வந்தவளாக, நீங்க என்று இழுத்தவள், சென்னை டாக்டர் த்ரீலோக். எஸ், அதே டாக்டர் த்ரீலோக் தான் என்றான். முரளி இல்லையா? இதோ என் பக்கத்துல தான் இருக்கான். ஏன் அவர் எடுத்து பேச மாட்டாராமா? அப்படியெல்லாம் இல்ல, நேற்று நடந்த சம்பவம் அவன் மனதை மிகவும் பாதித்து இருக்க வேண்டும். அதிலிருந்து அவன் இன்னும் மீண்டு வரவில்லை. எனக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி விவாதிக்க இது நேரம் அல்ல டாக்டர். இப்ப நான் இருக்கிற நிலையில என்னால எதுவும் பேச முடியாது. அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளும் நிலையிலும் நான் இல்லை. என்ன சொல்றீங்க சிவானி? இப்ப எங்க அப்பா... சிவானி கதறிவிட்டாள். சிவானி வீட்டில் ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்க வேண்டும். த்ரீலோக்கின் டாக்டர் மூளை வேலை செய்தது. ஹலோ, உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? ஹலோ ஹலோ எஸ் டாக்டர், ஐ ஆம் ஹேங்கிங், சொல்லுங்க அவசரப்படுத்தினான் த்ரீலோக். அப்பா திடீரென்று படுக்கையில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியவில்லை. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறார். எனக்கு என்னமோ பயமா இருக்கு டாக்டர், பதறினான் சிவானி. டாக்டருக்கு போன் போட்டீங்களா? இல்ல டாக்டர், எனக்கு என்ன செய்யறதுன்னே தோணல. அதனாலதான் முரளிக்கு போன் போட்டேன். அப்பா என் பொருட்டு தவறு செய்திருந்தா அதற்காக முரளியிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன், அழுதாள் சிவானி. நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, உடனே நாங்க வரோம், வில் பி தேர் எ மினிட் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான் த்ரீலோக். சிவானியுடன் பேசியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த முரளி முகத்தில் எந்த சலனமும் காட்டவில்லை. மரம் போல் இருந்தான். முரளி, உடனே கிளம்பு, போவோம். எங்க? சிவானி வீட்டுக்கு. பட்ட அவமானம் போதாதுன்னு மேலும் அங்கு வந்து அவமானப்பட சொல்றியா? நான் வரல. டேய், முட்டாள் மாதிரி பேசாத. அங்க அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஆபத்து போல, பாவம் அலறாங்க. எனக்கு என்னவோ சிவானி சொல்வதை பார்த்தால் அவங்க அப்பாவுக்கு பேராலிசிஸ் அட்டாக் வருவதற்கான சிம்டம்ஸ் தெரியுது. இதுக்கு மேலேயும் நாம அங்க போகாம இருக்கிறது நல்லதில்லை. நீ வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறதும் சிவானி நட்புக்கு செய்யற துரோகம்டா. முரளியின் மனம் கரையவில்லை. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு மௌனமா இருந்தா எப்படி? முரண்டு பிடிப்பதற்கான நேரம் அல்லடா இது. முரளி, நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ. நாம் தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் சிவானியின் அப்பா உயிருக்கு தான் ஆபத்து. த்ரீலோக், நீ என்னதான் சொன்னாலும் நான் வரமாட்டேன். அவர் செய்த காரியத்துக்கு அவர் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. முரளி,
ஆத்திரத்தில் அறிவிழந்து பேசாத. டேய், நீ படிச்சவன் தானே, நீ முட்டாளா என்ன? ஆத்திரப்படுவதற்கு இது உள்ள நேரம். எதிரியா ஆபத்துல உதவுறது தான் மனுஷ குணம். இது உங்க அப்பா சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். மறந்துட்டியா? ஆபத்துல இருக்கிறது வேறு யாரும் இல்ல, சிவானியோட அப்பா, உன் காதலியின் தந்தை. இதற்கு மேலும் நீ அடம் பிடிச்ச உன்னை என்னன்னு சொல்றது? சற்று கடினமாகவே பேசினான் திரிலோக். சுந்தரவதனமும் அதுவரை மௌனமாக தான் இருந்தார். திரிலோக்கையும் மகன் முரளியையும் உற்று உற்று பார்த்தாரே தவிர அவரா வேறு எதுவும் பேச முடியவில்லை. முரளி, இதற்கு மேல் உன்னை என்னால் வற்புறுத்த முடியாது. உன் இஷ்டப்படியே இரு. ஒரு டாக்டரா என்னால் சும்மா இருக்க முடியாது. சிவானி வீட்டு முகவரியாவது சொல்லு. நான் ஒன்னாவது போய் அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆபத்துன்னு தெரிந்த பிறகு நான் அமைதியா இருந்தேன்னா நான் ஒரு டாக்டரே அல்ல, டாக்டரும் படிச்சு பிரயோஜனமும் இல்லை. எதிரியா இருந்தாலும் அவனுக்கு வைத்தியம் பார்க்கிறான் பார், அவன் தான் டாக்டர். திரிலோ பேசி கொண்டிருந்த போதே மிருதுலா தனது அறைக்கு ஓடி சென்று சிவானியின் வீட்டு முகவரி அடங்கிய விசிட்டிங் கார்டை எடுத்து வந்து திரிலோக் முன் நீட்டினாள். அதை வாங்கி பார்த்தான் திரிலோக். டே முரளி, உன்னுடைய மோட்டார் சைக்கிள் சாவியாவது கொடு என்றான். மீண்டும் அறைக்கு ஓடினாள் மிருதுலா. மோட்டார் சைக்கிள் சாவியுடன் வந்து நின்றாள். அந்த சாவியை கையில் வாங்கி கொண்டு புறப்பட தயாரான திரிலோக்கின் தோளை தொட்டு நிறுத்தினான் சுந்தரவதனம். திரிலோக், உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. எதிரி என்றால் கூட அவனுக்கு ஒரு ஆபத்து என்றால் போய் உதவணும்னு நினைக்கிற பாரு, நீ தான்ப்பா பெரிய மனுஷன். ஒரு ஆசிரியரான இருந்தும் சுயநலத்துக்காக நானும் கொஞ்ச நேரத்துல புத்தி பேதலித்தவன் ஆகிட்டேன் பாரு. எனது இந்த செயலுக்கு நானே வெக்கப்படுறேன். என்னை மன்னிச்சுக்குப்பா, வருத்தப்பட்டார் சுந்தரவதனம். ஐயா என்று அவரது கையை பற்றி கொண்டான் திரிலோக். முரளி, புறப்படு, மற்ற விஷயத்தை பின்னால பார்த்துக்கலாம் போ. அந்த பொண்ணு பாவம், அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சோன்னு பாரு. திரிலோக் சொல்ற மாதிரி நடந்துக்க. மகனை சமாதானப்படுத்தினார் சுந்தரவதனம். அப்பா இப்படி சொன்னதும் மிருதுலாவுக்கு மனதில் நிம்மதியை தந்தது. பாவண்ணா சிவானி, புறப்படுனா என்றாள். முரளி பகைமை பாராட்ட, இதுவா நேரம், போடா போ, தம்பி திரிலோக் சொல்றதை கேளு போ என்ற தாய் கனகவள்ளியும் முரளியை அவசரப்படுத்தினாள். இதற்கு மேலும் உனக்கு என்னடா வேணும், வா புறப்படு என்றான் திரிலோக்.